இப்போ இந்த ஸ்நாக்ஸுங்கிறது கேலரி வந்து ஒரு 200 ப்ளஸ் அவ்வளோதான் எடுக்கலாம். நம்ம ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா 40 கேலரிஸு. கப் நிறைய மிக்சர் எடுக்கிறதா இருந்தால் அது ஒரு 30லேருந்து 40 கேலரிஸு. அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஒரு வடைன்னா ஒரு 80 கேலரி வந்துடும். அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். 40 வயசுக்கு மேலே சக்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக இந்த பீச்சில் சின்ன சின்ன பச்சை காய்களை வெள்ளரிக்காய், குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் இதுகளை நறுக்கி அது கூட சுண்டல், பருப்பு அல்லது வேர்க்கடலை அல்லது மக்காச்சோளம் இது போன்ற உணவுகளை அது கூட சேர்த்து சாப்பிட்றது. ஆனால் குழந்தைங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு நான் இப்போமே உனக்கு இதை தர்றேன் அதை தர்றேங்கிறது பதிலாக வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது சேட் ஐட்டமோ அல்லது ஏதாவது ஒரு அது என்ன சொல்கிறது பிஸா மாதிரியான விஷயங்களோ நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அளவோடு இருந்தால் அளவோடு அதை கொஞ்சமாக கையால் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். நைட்டில் ஒரு 8:30க்கு எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் டின்னரை முடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா நைட்டில் 8:30க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு டின்னரை சாப்பிட்றது வயசானவங்களுக்கு நல்லது கிடையாது. நம்ம பெரும்பாலும் நம்முடைய சக்கரை வியாதி நோயாளிகளுக்கு சக்கரை வர்றதுக்கு காரணமே 90% கார்போஹைட்ரேட், சோறு, இட்லி, தோசை மட்டும் சாப்பிட்றது தான் காரணம். குழந்தைங்க கண்டிப்பாக 11:30க்கு கட் வெஜிடபிள்ஸ், கட் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு அனீமிக்காக பார்க்குறேன் நான். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இது நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் நெஞ்சு கரிச்சல் வருது, வயிறு எரிச்சல் வருதுன்னா அது வந்து ஏதோ தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு ஒரு கையளவுக்கு எந்த பருப்பாவது சாப்பிட்றது தப்பு கிடையாது. எந்த பயிராவது எந்த பருப்பாவது அவங்கவுங்க வசதி தவிர பொட்டுக்கடலை, வேர்க்கடலையிலேருந்து பாதாம், பிஸ்தா வரைக்கும் ஒரு கையளவுக்கு அவங்கவுங்க கையளவு சாப்பிட்றது தப்பு கிடையாது. வணக்கம். அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிடணுங்கிற ஒரு கட்டாயம் ஏதாவது இருக்கா, குறிப்பாக மாலை நேரத்தில்? அந்த மாதிரி அதாவது நம்முடைய சாலிட் ஃபுட்டு, அது காலை பிரேக்ஃபாஸ்ட்டோ, லஞ்சோ, டின்னரோ எடுத்தோம்னா வயிற்றிலிருந்து அது எவாக்குவேட் ஆகிற நேரம் வந்து 2 ஹவர்ஸ். அந்த 2 ஹவர்ஸை 3 ஹவர்ஸை கூட வச்சுக்கலாம். அந்த 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வயிறு பசிக்கும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு சிற்றுண்டி எடுக்கிறது தப்பு கிடையாது. அது காலையில் 8:30க்கு நம்ம சாப்பிட்டோம்னா 11:30 மணிக்கும் ஒரு சிற்றுண்டி எடுக்கலாம். அதே மாதிரி மதியம் சாப்பிட்றப்ப ஒரு 4:30 1:30 மணிக்கு சாப்பிட்றதா இருந்தால் 4:30 மணிக்கு ஒரு சிற்றுண்டி எடுக்கிறது தப்பு கிடையாது. அது வந்து அடுத்த வேளை நம்ம அதிகமாக உணவை எடுக்காமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஒரு சின்ன எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். அதனால் அது தவறு கிடையாது. அது மருத்துவ ரீதியாக சரியான விஷயந்தான். அது அதாவது நீங்கள் குறிப்பாக மாலை நேரத்தில் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சரியான இதுதானா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி காலை மாலை 2 நேரம்? அதான் 11:30 மணிக்கு வெஜிடபிள் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றது ஸ்கூல் பிள்ளைங்களாம் இப்போ நல்லா பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் அதை மாதிரியே ஆஃபீஸ் போகிறவங்களும் 11:30க்கு ஆயில் ஃபுட் எடுக்கிறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸும், கட் வெஜிடபிள்ஸ், கட் ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுட்டு அந்த நேரத்துக்கு வேணுன்னா தண்ணியோ ஜூஸோ, இப்போ நான் ஒரு பேங்குக்கு நடுவில் போனேன், அங்கே சூப் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன எனர்ஜி ப்ரொவைடர் வந்து ஷார்ட் டேர்ம் எனர்ஜி ப்ரொவைடர் நல்லது, அது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஸ்நாக்ஸுங்கிறது கேலரி வந்து ஒரு 200 ப்ளஸ் அவ்வளோதான் எடுக்கலாம். நம்ம ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா 40 கேலரிஸு. கப் நிறைய மிக்சர் எடுக்கிறதா இருந்தால் அது ஒரு 30லேருந்து 40 கேலரிஸு. அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஒரு வடைன்னா ஒரு 80 கேலரி வந்துடும். அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு முறுக்கு, பஜ்ஜி, இந்த மாதிரி ஒரு பொரிச்ச அந்த ஸ்நாக்ஸை வந்து முற்றிலுமாக தவிர்க்கணுமா, இல்லை ஓரளவுக்கு சாப்பிடலாம்? இல்லை, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறத பெரியவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு 30 வயசு இளைஞர் எந்த உடல் ஒபிசிட்டி இல்லாதவருக்கு சொல்கிறத அதே 30 வயசு ஒபிசிட்டி, லிப்பிட் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்குது, கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அதை சொல்ல முடியாது. ஸோ அவங்கவுங்க உடல் வாகு, மருத்துவ பரிசோதனைகள் என்ன சொல்லுது, மருத்துவர் என்ன பரிந்துரைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 20 வயசுலேயே 110 கிலோலாம் பார்க்குறேன். இப்போ அவருக்கு போயிட்டு நீங்கள் மிச்சரை சாப்பிடுங்க, முறுக்கு சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் குழந்தைங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு நான் இப்போமே உனக்கு இதை தர்றேன் அதை தர்றேங்கிறது பதிலாக வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது சேட் ஐட்டமோ அல்லது ஏதாவது ஒரு அது என்ன சொல்கிறது பிஸா மாதிரியான விஷயங்களோ நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அளவோடு இருந்தால்
அளவோட அதை கொஞ்சமாக கையாள குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அவங்க உடல் பருமன் ஆகுது அப்படின்னா, அப்போ இதெல்லாம் நீ தவிர்க்கணும்ப்பா. இனிமேல் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுங்கிறத ஒரு வாரத்துக்கு நான் சொல்கிறத அப்புறம் ஒரு மாதத்துக்காக மாற்றிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு இப்போ சொல்கிறத நம்ம பெரியவங்களுக்கு சொல்ல முடியாது. 40 வயசு ஆளுக்கு சொல்கிறத நம்ம 60 வயசு 70 வயசு ஆளுக்கு சொல்ல முடியாது. ஸோ ஸ்நாக்ஸ்னால் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இது எல்லாமே ஸ்நாக்ஸ் தான். இது கூட நம்ம சூப்பு சாப்பிட்றதா, இல்லைன்னா டீ குடிக்கிறதா, பால் குடிக்கிறதா, இல்லைன்னா ஆட் ஆன் எதாவது போட்டு எடுத்துக்கிறதா, அது அவங்கவங்க விருப்பம். காஃபியா அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவங்க விருப்பம். அவங்கவங்க எதுக்கு பழகியிருக்காங்களோ அது பண்ணலாம். குடும்ப பாரம்பரியமாக என்ன செய்கிறீங்களோ, எது பழகியிருக்கீங்களோ அது செய்யலாம். பட் உடல் பருமனை தான் நம்ம இதில் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். 2வது, நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் நெஞ்சு கரிச்சல் வருது, வயிறு எரிச்சல் வருதுன்னா அது வந்து ஏதோ தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஹோட்டலில் போய் ஒரு சப்பாத்தி அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு குருமாவோட வந்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு நெஞ்சிலே நிற்கிது இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரியாக நீங்கள் உங்களை அசஸ் பண்ணிக்கணும். வீட்டில் செஞ்ச வடையாக இருந்தாலும், வீட்டில் செஞ்ச துவையலோ அல்லது ஒரு சட்னியோ வச்சு சாப்பிட்டாலும், அது அடுத்த வேளை உணவை தடுக்கிற மாதிரி இருக்குன்னா, அது அளவை குறைக்கலாம், எண்ணெயை குறைக்கலாம், அது என்னைக்காவது சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க மாலையில என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்? அதான் 40 வயசுக்கு மேலே சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக இந்த பீச்சில் சின்ன சின்ன பச்சை காய்களை, வெள்ளரிக்காய், குடமிளகா, தக்காளி, வெங்காயம் இதுகளை நறுக்கி அது கூட சுண்டல், பருப்பு அல்லது வேர்க்கடலை அல்லது மக்காச்சோளம் இது போன்ற உணவுகளை அது கூட சேர்த்து சாப்பிட்றது 2 விஷயமா இருக்கும். அவங்களுக்கு ஜீரணிக்கும், வயிறு பெருசாகாது, காற்று பறியாது, அதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதில் ஆட் ஆன் பண்ணிக்கிறது நல்லது. அது சின்ன சின்னதாக அது கூட நம்ம எங்கேயாவது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, சின்ன காய்கறிகளை எவ்வளோ சிறுசாக நறுக்கிறோமோ அவ்வளோவுக்கு அதை இப்போ வயசானவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி சாப்பிட்றது தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. ஸோ இப்போ எடையை குறைக்க முயற்சி பண்ணுறவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? இல்லை ஸ்நாக்ஸஸ் அந்த எடையை குறைக்கிற மாதிரியான ஸ்நாக்ஸ் எதுவும் இருக்கா? அதான் நம்ம காய்கறி, பழங்கள், கட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸு, இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அவங்களும் கேலரிஸ் பார்த்துக்கணும். ஆனால் என்னென்னா, வாழ்க்கை போர் அடிக்கக்கூடாது யாருக்குமே. நான் உடனே நம்ம வந்து டயட்னு சொல்லி ஒன்றுமே தரமாட்டேன்னு சொல்கிறதும், ஒரு கல்யாண வீட்டில் எல்லோரும் விருந்து எடுக்கும்போதோ அல்லது ஒரு திருவிழா நாட்கள்லேயோ சுத்தமாக அவங்கள அந்த நேரத்தில் நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்துகிறதோ சரியான இதாக இருக்காது. நான் சக்கரை வியாதி எனக்கு இருக்குமானால், நான் டாக்டராக இருந்தாலும் அந்த நாட்களை நான் எப்படி கடந்து போவேன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அன்னைக்கு நான் பிரேக் பண்ண தான் செய்வேன். ஸோ பிரேக் த ரூல், பட் ஆன் த பர்டிகுலர் டே அண்ட் நெக்ஸ்ட் டே யூ கோ டு யுவர் ரொட்டீன். அப்படி தான் சொல்ல முடியும். அன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை அதிகமாக பலகாரங்களை சாப்பிட வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலையோ ஒரு தேவையோ வந்தாலும் கூட அடுத்த தடவை அவங்க அதை அடுத்த நாளும் அதை அப்படியே கையாளக்கூடாதுங்கிறது தான் நம்ம அட்வைஸாக இருக்க முடியும். மற்றபடி திருவிழா நாட்களையோ, குடும்பத்து நல்ல நாட்களையோ அல்லது ஒரு ஒரு பண்டிகை நாட்களையோ அதனுடைய ஃப்ளேவரோடு கொண்டாடுறது தான் நல்லது. பாதாம், முந்திரி இந்த விஷயம் சொல்கிறோம்ல, இது சாப்பிடலாம்னு சொல்கிறீங்க, டெய்லி சாப்பிடலாமா? ஒரு நாளைக்கு ஒரு கையளவுக்கு எந்த பருப்பாவது சாப்பிட்றது தப்பு கிடையாது. எந்த பயிராவது எந்த பருப்பாவது அவங்கவுங்க வசதி தவிர பொட்டுக்கடலை, வேர்க்கடலையிலேருந்து பாதாம், பிஸ்தா வரைக்கும் ஒரு கையளவுக்கு அவங்கவுங்க கையளவு சாப்பிட்றது தப்பு கிடையாது. அதாவது இதில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும். இதில் இருக்கிற கொழுப்பு நமக்கு எந்த விதத்துலேயும் கேடு பண்ணக்கூடிய கொழுப்பு கிடையாது. தாவர கொழுப்புகள் வந்து நமக்கு கேடு பண்ணாது. அதனால் அதை ஒரு கையளவுக்கு எடுக்கும்போது உடலுக்கு அன்றைக்கி தேவையான புரோட்டீன் கிடைக்கும். நம்ம பெரும்பாலும் நம்முடைய சக்கரை வியாதி நோயாளிகளுக்கு சக்கரை வர்றதுக்கு காரணமே 90% கார்போஹைட்ரேட், சோறு, இட்லி, தோசையை மட்டும் சாப்பிட்றது தான் காரணம். இப்போ அந்த காலத்து இட்லினா அதில் ஒரு கத்திரிக்காய் சாம்பாரே ஒரு பாதி தட்டுக்கு ஊற்றுவாங்க. அப்போ கத்திரிக்காயும் அதில் சேர்ந்து போகும், பருப்பு அதில் சேர்ந்து வரும். அது இல்லாமல் இப்போ ஊற்றுற மாதிரி கடலை மாவு சாம்பாரை ஒரு 4 இட்லி கூட சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகும்? வயிறும் கஷ்டப்படும். அவங்களுக்கு அந்த சமச்சீர் உணவு கிடைக்காது. சமச்சீர் உணவுங்கிறது என்ன உணவு எடுத்தாலும் 60% 65% கார்போஹைட்ரேட், ஒரு 25% புரோட்டீன், ஒரு 10-5% கொழுப்பு. அது தவிர நம்ம எடுக்கிற அது என்ன சொல்கிறது, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சேர்ந்ததாக தான் ஒரு உணவாக இருக்க முடியும். இதெல்லாம் சேர்ந்து தான் வயிற்றை நிரப்பணும். இப்போ குழந்தைகளுக்கு வந்து பழங்கள் வந்து ஸ்நாக்ஸாக கொண்டு போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த பழங்களை எப்படி அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மிக்சடாக பழங்களை கொடுக்கலாமா?
தப்பே கிடையாது. அதாவது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் தேனை உபயோகப்படுத்துறதுல ஒரு பிரச்சனை கிடையாது. ஹனியில் சோக் பண்ணி ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா, குழந்தைங்க கண்டிப்பாக எந்த பழத்தையும் சாப்பிட போகுது. அதனால் அது அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம். இன்னும் இந்த கிசான் க்ரஷ்ஷு அதுகளெல்லாம் கூட அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா அதுகளெல்லாம் அந்த நேரத்துக்கு குடுத்து, அவங்கள அதுக்கு ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு மாத்திக்கலாம் அதுக்கப்புறம். அப்புறம் அவங்க ஃப்ரூட்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஹனின்னு நான் சொல்றேன். இன்னும் என்னென்ன நேச்சுரலா அந்த பழங்கள சுவைக்கிறதுக்கு. இப்போ மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே நல்லது. இப்போ ஒரு மாதுளையும் சேர்த்து போட்டு ஒரு கொய்யாப்பழம் குடுத்தா கூட அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமா இருக்கும். ஒரே ஒரு கொய்யாப்பழத்த கட் பண்ணி குடுத்தீங்கன்னா. அப்புறம் பழங்கள் வந்து அங்க குழந்தைங்க சாப்பிடும்போது அது கடினமா இல்லாம பார்த்துக்கணும். சைஸ் சிறுசா இருக்கலாம். ஸ்பூன்ல சாப்பிட்ற மாரி குடுக்கலாம். முழுங்குற மாரி இருக்கணும். ஸ்கூல்ல அவங்க வேகமா சாப்பிடணும் இருக்கிற கேப்ல. அதில போய் கடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு தாய் வந்து அக்கறை காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா, கண்டிப்பா குழந்தைங்க பழமும், காயும் சாப்பிட யோசிக்காது. இன்னும் வெள்ளரிக்காவே குழந்தைங்க சாப்பிடும். இப்ப நம்ம வீடுகள்ல நம்ம சாப்பிட்ற சாலட விட, ஹோட்டல்ல சாப்பிட்ற சாலட குழந்தைங்க சாப்பிட விரும்புது. அதில கொஞ்சம் போல அவங்க லெமன் சேர்க்குறாங்க, கொஞ்சம் போல பெப்பர் சேர்க்குறாங்க. அது மாரி நீங்க குழந்தைங்க குடுக்குறதுல பெப்பரை அதிகமா அப்பாவுக்கு போடுற அளவுக்கு பெப்பரை குழந்தைக்கு போடக்கூடாது. அந்த மாரிலாம் பார்த்து நீங்க குடுத்தீங்கன்னா, குழந்தைங்க கண்டிப்பா 11:30க்கு கட் வெஜிடபிள்ஸ், கட் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ். இப்ப நெறைய குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு அனீமிக்கா பார்க்குறேன் நான். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஸோ அத டெய்லியே நம்ம குடுக்கலாம். அந்த ஃப்ரூட்ஸ் குடுக்குறதுல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி போட்டாச்சுன்னா, குழந்தைங்க சாப்பிடாம இருக்காதுன்னு நான் நம்புறேன். அதே மாரி ஒரு இரவு வந்து ஒரு 9 மணிக்கு மேல, 10 மணிக்கு மேல வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாமா பெரியவங்க? அப்படி எடுத்தா ஏதாவது பிரச்சனை வரும்? நிச்சயமா அது ஜீரணிக்காது. நைட்ல ஒரு 8:30க்கு எவ்வளவு ஏர்லியா நீங்க டின்னர முடிக்கிறீங்களோ, அவ்வளவு நல்லது. ஏன்னா, நைட்ல 8:30க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு டின்னர சாப்பிடுறது வயசானவங்களுக்கு நல்லது கிடையாது. அந்த நேரத்தில சாப்பிட்றது வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்தீங்கன்னா, அதிலிருந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். அது இரைப்பைய விட்டு இறங்கி உணவு குழாய்க்குள்ள போய் சேர்றதுக்கு, குடலுக்குள்ள போறதுக்கு. அதுக்கிடையில நீங்க படுத்தீங்கன்னா, முதல்ல வரப்போற நோய் அ கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அதாவது உங்களுடைய உணவு குழாய்க்குள்ள அந்த நீங்க சாப்பிட்ற அந்த இரவு உணவையும் சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து மேலே தள்ளிட்டு வரும். எருக்களித்தல் வரும். அப்போ அது ஒரு நெஞ்சு வரைக்கும் வரலாம். அது ஒரு தண்ணியோட குடிச்சிருந்தீங்கன்னா, சில நேரம் நைட்ல படுத்திருக்கும்போது மூக்கிலேயே ஃபோர்ஸா வந்து அந்த காரமான உணவு அடிச்சு, உணவுக்குள்ளாகி மூக்கு வரைக்கும் அது எரிச்சல் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நைட்ல வந்து அப்படி அப்படி ஏதாவது சாப்பிட்டு தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தா, அதிலிருந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் படுக்கணும். ஆனா, அத தவிர்க்கிறது நல்லது. இரவு வேளைகள்ல ஸ்நாக்ஸ் வந்து நல்ல ஒரு பழக்கம் கிடையாது. புரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ்ல அந்த ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கலாமா? அது அதிகமா எடுக்கும்போது ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? இல்ல அதான் நீங்க கேள்வியிலே இருக்கு. அது அப்படியே யார் எடுக்கலாம் அதிகமா? ஒல்லியா இருக்கிறவங்க, உடல் பருமன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, கொஞ்சம் சதை போட்ட மாரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மெலிஞ்சு இருக்கிறவங்க, நோயிலிருந்து ரெக்கவர் ஆகி வர்றவங்க, அப்புறம் டாக்டர் பரிந்துரைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம அத குடுக்குறது தப்பே கிடையாது. நார்மல் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்ல. அதிக வெயிட் இருக்கவங்களுக்கு அது சுத்தமா தவிர்க்கப்பட வேண்டும். டயபெட்டிஸ்க்கு முந்தைய ஸ்டேஜ்ன்னு சொல்றாங்களா? அவங்க வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாமா? அதுக்கு ஏதாவது அளவீடுகள் இருக்கா? இல்ல ப்ரீ டயபெட்டிக்ல ஸ்வீட்ஸ் மட்டும் தவிர்க்கலாம். மற்றதெல்லாம் அவங்க ஆசைப்படி சாப்பிட்டுக்கலாம். அவங்க உடம்பு ஏத்துக்கிறத சாப்பிட்டுக்கலாம். இப்போ பொதுவாவே டயபெட்டிக் வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் கொழுப்போட அளவுகள பார்க்கும்போது, அதில ட்ரைக்ளிசரைட்ஸும், எல்டிஎல்லும் இப்போல்லாம் 100க்கு மேல இருக்குது. ஸோ இந்த 2மே வந்து அளவுக்கு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு அதிகம். எப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் வருதோ, அது எல்லாமே ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு நோயுடைய வெளிப்பாடு. அ அத அதாவது தொற்றா நோய்கள்ல அது முதல் வர்றது வந்து மெட்டபாலிக் டிஸார்டர். அதுக்கப்புறம் தான் அது டயபெட்டிஸாவோ, ஹைப்பர் டென்ஷனாவோ நம்ம பார்ப்போம். அதனால அந்த வயசு வரும்போது நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய டாக்டருடைய பரிந்துரை, உங்களுடைய லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துட்டு அத எடுக்கிறது நல்லது.